இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. மேடையில் வைத்தே ஸ்டாலினை பங்கம் செய்த ராசா. ஷாக்கான தொண்டர்கள். படு வைரல் வீடியோ. தொடர்ந்து சர்ச்சையாக பேசி தன் மீது அரசியல் ரீதியான கவனத்தை தக்க வைப்பதில் முக்கியமானவர் திமுக துணை பொதுச் செயலாளரான ராசா. ஏற்கனவே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார். இவர் தற்பொழுது பிரதமரை விமர்சிப்பதாக நினைத்து முதலமைச்சரை பொய்யர் என பேசிய வீடியோ வைரலானதால் சிக்கலில் சிக்கியுள்ளார். இந்து மதம் குறித்து அவதூறாக பேசி நீண்ட நெடிய சிக்கலில் சிக்கியவர் இவர். இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள், எத்தனை பேர் தீண்டத்தகனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உறக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையானது. இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என ராசா அடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அருந்ததியர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் தான் மாற்றுகிற பாசாலிகள் அல்ல எண்ணிக்கை. ஆனால் அவர்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கும் உரிமை கொடுத்து அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டராக மாற்றுகிற சமூகம். ராசாவின் இந்த பேச்சு அருந்ததியர் சமூக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இவருக்கு எதிரான போராட்டங்களும் வெடிக்கத் தொடங்கின. டெங்கு, மலேரியா, கரோனாவை போல சனாதனமும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று உதயநிதி தெரிவித்த கருத்து நாடு முழுவதும் விவாதத்தை கிளப்பியிருந்த நிலையில் சனாதனம் என்பது கொடிய எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் HIV வைரஸை போன்றது என நீலகிரி எம்பியும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான ராசா பேசி அவர் பங்கிற்கு திமுகவிற்கு எதிரான வேலையில் மறைமுகமாக ஈடுபட்டார். அடுத்ததாக தனது மகனுக்கு காவல்துறையில் வேலை வேண்டும் என்று ஈவேராவிடம் வாவு சிதம்பரனார் கெஞ்சியதாக ராசா பேசியது கடும் சர்ச்சையானது. வாவு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாடு விடுதலை அடைய என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து தன் இருந்த கப்பலை வித்து பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார், போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். பல அமைப்புகள் சார்பில் அவரது படத்தை எரிக்க முயன்றதுடன் செருப்பால் அடித்தும் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் பொய் சொல்லும் முதல்வரை பார்த்ததே இல்லை என்று உளறி முதலமைச்சரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். இங்கே சொன்னார்கள் வளர்ச்சி பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற மிகப்பெரிய பணி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து மட்டும் இல்ல, மேட்டுப்பாளையம் நல்லது செய்து மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்தில் 25 ஆண்டு காலமா டெல்லியில இருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. 37,000 கோடி கேட்டோம் தூத்துக்குடியில, திருநெல்வேலியில பிரதமர். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுகவின் தோல்வி பயமே அதன் முக்கிய தலைவர்களையும் பதட்டமடைய செய்துள்ளது என அரசியல் நோக்கர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க சாதனைகளை பற்றி கூற எதுவும் இல்லாமல் வெறுப்பு பிரச்சாரத்தில் தான் அக்கட்சி ஈடுபடும். எனவே மக்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.